தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 33 வசனம் 3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீங்க சமீபமாய் இருந்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்கிற தேவன் ஆண்டவரே. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட சுவாமி நீங்க உணவு கொடுத்து போஷிக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த ஜெப வேளையில என்னோடு கூட சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, என்ன காரியத்துக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு நீங்க மறு உத்தரவு கொடுக்குறீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி நீங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உம்மை நோக்கி வந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே சுகத்தை கொடுத்தீங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க, விடுதலையை கொடுத்தீங்க சுவாமி. ஒருவரையும் நீங்க வெறுமனே அனுப்பாதபடிக்கு அவர்களை திருப்திப்படுத்தி அவர்களை போஷித்து அனுப்புனீங்க தகப்பனே. ஆமாண்டவரே, அந்த தேவன் இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் என்ன காரியத்துக்காக தங்களுடைய பிள்ளைகளுக்காக கூப்பிட்டாலும் சரி, ஆண்டவரே தங்களுடைய வியாபாரத்துக்காக, ஆண்டவரே கடன் பிரச்சனைகளுக்காக, திருமணத்துக்காக, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்ன காரியத்துக்காக கூப்பிட்டாலும், ஒருவேளை சரீரத்தில் பலவீனத்திலே கூப்பிட்டாலும் அந்த சத்தத்தையும் கர்த்தர் கேட்கிற தேவனாய் இருக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். விடுவித்து உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்யுங்க கர்த்தர். வேலை பார்க்கிற இடத்துல உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேலை வாய்ப்பை கர்த்தர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க ஆண்டவரே. ரட்சிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை கொடுங்க. குடும்பத்திலே சமாதானத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்துருளுங்க கர்த்தர். அப்படியே செய்யறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.